மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை குழு தலைவராக அசோகன் 2வது முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். சுகுமார், நீதி என்கின்ற அருணாச்சலம், மகேந்திரன், தேவி ஆகியோர் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு அமைச்சர் துரைமுருகனும் மாவட்ட செயலாளர் நந்தகுமாரும் தான் கடந்த முறை பதவியை வாங்கி கொடுத்தார்கள் என்று கூறப்படுகிறது. அப்போது அமைச்சர் துரைமுருகன், மாவட்ட செயலாளர் நந்தகுமார், வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் ஆகியோரை அழைத்து வேலூர் செல்லியம்மன் கோவிலில் பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். 2வது முறையும் இவர்களையே மாவட்ட செயலாளர் நந்தகுமார் நியமிக்க சிபாரிசு செய்தார். ஆனால் இம்முறை பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் நந்தகுமாரையும் அழைக்கவில்லை. அமைச்சர் துரைமுருகனுக்கும் அழைப்பு விடுக்கவில்லை என்று வேலூர் திமுக உடன்பிறப்புகள் கூறுகின்றனர். இது அறங்காவலர் குழு உறுப்பினர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அவர்கள் அனைவரும் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார்களாம். ஆனால் அதிகாரிகளோ ராகு காலம் யமகண்டம் கழித்து வருவார்கள் என்று நீண்ட நேரம் உறுப்பினர்களின் வருகைக்காக காத்திருந்து கடைசியில் ஏமாந்து போனார்கள். விவரம் தெரியாமல் காத்திருந்த சொந்த கட்சியினரும் தொடர்ந்து உறுப்பினர்கள் வராததால் தலைவராக அசோகனும் பதவியேற்க முடியவில்லை. 5 பேரும் பதவி ஏற்றால்தான் அறங்காவலர் குழு செயல்பட முடியும். இது இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரிந்தும் ஏன் மரியாதை நிமித்தமாக கூட அமைச்சரை, மாவட்ட செயலாளரை அழைக்கவில்லை என்று தெரியவில்லை. உறுப்பினராக இருக்கும் மகேந்திரன் மாவட்ட செயலாளருக்கு சகோதரர் முறை உறவு. அவரை கூட தலைவராக நியமிக்காமல் இவரை நியமித்ததற்கு அவர்கள் காட்டும் நன்றி, மரியாதை இதுதானா? அதனால்தான் நிகழ்ச்சியை அனைவரும் புறக்கணித்து விட்டனர் என்று அமைச்சர் துரைமுருகனின் தீவிர ஆதரவாளர் ஒருவர் தெரிவிக்கின்றார். இதுகுறித்து அறங்காவலர் குழு தலைவர் அசோகனிடம் பேசினோம். தனக்கு பதவியேற்பு விழா என்று துறை சார்பில் சொன்னதோடு நிகழ்ச்சியை எளிமையாக நடத்த வேண்டும் என்று துறை ரீதியாக வந்த உத்தரவால்தான் அமைச்சர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ ஆகியோரை அழைக்கவில்லை என்று கூறினார். மற்றபடி அவர்களை அழைக்கக்கூடாது என்ற எண்ணம் தனக்கில்லை என்ற அசோகன் அடுத்த முறை சிறப்பாக பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என நம்பிக்கையாக தெரிவித்தார். இதுகுறித்து மாவட்ட செயலாளர் நந்தகுமாரிடம் பேசிய போது தன்னை அழைக்கவில்லை என்பதற்காக பதவியேற்பு நிகழ்ச்சி நிறுத்தப்படவில்லை என்றும், தான் விசாரித்த வரையில் 2 உறுப்பினர்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னார்கள். விரைவில் அறங்காவலர் குழுவினர் பதவி ஏற்பார்கள் என்று கூறினார். இதையெல்லாம் பார்த்தா வேலூர் திமுகவினர் உடம்பு சரியில்லையா, மனசு சரியில்லையா என்ற கேள்விகளை எழுப்பி வருகின்றனர்.